சகசரநாமத்தில் 320வது நாமாவளி அச்சுதகா அப்படின்ற நாமாவளி. இந்த நாமாவளிக்கு ஆழ்வார், ஆச்சாரியர், பெரியோர் சொல்லியிருக்க விளக்கம் என்னன்னா, பெருமாள் தோன்றும் போதே தேவர்கள் போல் மேன்மை நிலையிலே இருப்பவர், அதை விட்டு கீழிறங்காதவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது தேவர்கள்லாம் அப்பப்போ மாறி மாறி மனுஷாலாகவும் பக்தர்களாகவும் பெருமாளை அண்டி அவர்கிட்ட வேண்டுதல்கள் நிறைவேற்றிக்கிறவாளாகவும் இருக்கா. ஆனால் பெருமாள் யார்கிட்டையும் கேட்டதில்லை அப்படின்றதுக்கான நாமாவளி அச்சுதகா அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோ விசேஷமான நாமாவளி. பெருமாள் ஒஸ்தி தான் அப்படின்றத இந்த நாமாவளி ருஜு பண்ணுறது. எதை வேணுமானாலும் நம்ம பெருமாள்கிட்ட கேட்கலாம். பெருமாள் அதுக்கு நமக்கு அனுகூலங்களையும் வரங்களையும் செயல்களையும் செய்து தருகிறார் அப்படின்றது இதுக்கு அர்த்தமாக இருக்கும்.